அது நேரம் இதுவே நேரம் என்று ஹல்லேலூயா. இதுவே நேரம் என்று ஹல்லேலூயா. எதற்கு இதுவே நேரம்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதற்கும் அவருடைய அற்புதங்களை நாம் பார்ப்பதற்கும் இதுவே நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் திரும்பி பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. அதாவது திரும்பி யார் பார்ப்பாங்க? அதாவது ஏதாவது விட்டு சொன்னால் தான் திரும்பி பார்த்துட்டு போவோம். அதை விட்டுட்டு வந்துட்டேன். அதாவது லாத்துடைய மனைவி சோடோம் குமாரிலேருந்து போகும்போது கர்த்தர் என்ன சொன்னார்? நீ திரும்பி பார்க்காதேன்னு சொன்னார். நான் அதை மீறி திரும்பி பார்த்ததனால் அவள் முன்பாக இருக்கும் காரியத்தை அவள் இழந்து விட்டாள். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு இதுவே நேரம் என்று ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு இதுவே நேரமாக தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையும் அற்புதங்களும் நிறைந்த மாதமாக இந்த நாளிலிருந்து நித்தியத்திற்கும் நாம் காண இருக்கிறோம். இந்த மாதம் மட்டுமல்ல, நித்தியத்திற்கும் இந்த சபையில் இருக்கும் சபையோர் ஒவ்வொருத்தரும் அற்புதங்களை காண இருக்கிறார்கள். சங்கீதம் 18வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து நாம் தொடங்குவோம். சங்கீதம் 18வது அதிகாரம் 23வது வசனம். அவர் முன்பாக நான் மன உத்தமமாயிருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று நாம் இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவ வார்த்தையை உம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம் ஐயா. இதில் உம்முடைய வல்லமையும் அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரே நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி எங்களுடைய ஆவியை உம்முடைய சத்தியத்தினால் பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகையின் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபையுற்றும் என்று எங்களுடைய இதயத்தை நாங்கள் திறந்து தருகிறோம். உம்முடைய சத்திய வார்த்தை பிரவேசிப்பதற்காக காத்திருக்கிறோம். விசுவாசத்தோடும் ஆனந்தத்தோடும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கரும் ஹல்லேலூயா. சங்கீதம் 18வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து நாம் தொடங்கியுள்ளோம். அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தவான்களாக இருங்கள் என்று. ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களாக இருப்பதற்கு எதிர்பார்க்கிறார்? அதாவது தேவ ராஜ்யத்திற்குள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒரு நீதித்துவமான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தமும் அந்த நீதித்துவம் தான் நம்முடைய தேவ ராஜ்யத்தில் இருக்கும் வாழ்க்கையில் அற்புதங்களை காண செய்யும். ஹல்லேலூயா. நம் லூக்கா 1வது அதிகாரத்தில் ஜக்கரியா அவருடைய வாய் திறந்த பிறகு, அதாவது அவரை ஊமையாக்கினார் தூதர். ஏன்? விசுவாசம் இல்லாமல் பேசினதனால் ஊமையாக்கி விட்டார்கள். அந்த நேரத்தில் அவன் அந்த வாய் பேச்சு கிடைத்த உடனே அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் இதில் இன்னொரு காரியத்தையும் சொல்ல இருக்கிறேன். ஜக்கரியாவை எதற்காக ஊமையாக்கினார்? அவன் விசுவாசம் இல்லாமல் தூதருக்கு எதிராக, அதாவது இது இப்படி நடக்கவில்லை என்றால் என்ன நடக்கும், அதாவது அந்த தீர்க்க தரிசனத்திற்கு எதிராக பேசினதனால் அந்த தீர்க்க தரிசனமே அவமாகும் நிலையில் இருக்கும்போது ஜக்கரியாவை ஊமையாக்கினார். அது எப்பொழுது அந்த
ஜக்கரியா திரும்ப பேச ஆரம்பித்தார் என்று தெரியுமா உங்களுக்கு? இந்த அற்புதம் நிறைந்த பிறகு, அற்புதம் நிறைவேறின பிறகும் அவன் ஊமையாக தான் இருந்தான். எப்பொழுது இருந்தான்? அதாவது அந்த மனைவி கிட்ட என்ன பேர் வைக்கலான்னு கேட்டபோது மனைவி ஜான் என்று பேரை வைக்கலான்னு சொன்னார். அப்போது கூட இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? இல்லை இல்லை, ஜக்கரியான்னு அவங்க அப்பா பேர் போடலான்னாங்க. அப்போ அப்பா வந்து ஊமையாக இருந்தார். ஆனால் ஜக்கரியா கிட்ட கேட்கலாம் என்ன சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜக்கரியா கிட்ட என்ன பேர் வைக்கலான்னு கேட்கலான்னு சொன்னாங்க. ஜக்கரியா வந்து ஒரு பேப்பரை கூட நான் எழுதி காமிக்கிறேன்னு சொல்லி ஜான் என்று எழுதி காமிச்சார். அது எப்போ அந்த ஜான் என்று எழுதி காமிச்சாரோ அதே நேரத்தில் அவனுக்கு வாய் திறக்கப்பட்டது. வாசிக்கிறீங்களா? அங்கே உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டது. வாசிங்க. எப்போ? முந்தின வசனத்தை சேர்த்து வாசித்தான் கிடையாது. ம் 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 ம். ஹல்லேலூயா. அற்புதம் எப்போ நடந்தது? குழந்தை பிறந்த பிறகு நடக்கலை. யோவான் வந்து அந்த தூத சொன்ன அந்த வார்த்தைக்கு ஒப்பாக பேசின போது தான் அந்த அற்புதம் நடந்தது. அவர் எல்லாம் வந்து அந்த கூட இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க ஜக்கரியா அவங்க அப்பா பேர் போடலான்னு தான் சொன்னார். அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அப்பா பேர் ஜக்கரியா, அதே பேர் விரும்பு. ஆனால் மனைவி என்ன சொன்னாங்க? எலிசபெத்து ஜான் வைக்கலான்னு. ஆனால் தூதர் என்ன சொன்னார்? நீங்கள் அதுக்கு ஜக்கரியா வந்து அந்த ஆலயத்தில் இருக்கும்போது தூதர் சொன்னது, இந்த பையனுக்கு நீ பிறக்க போகிற பையனுக்கு ஜான் என்று பேர் சூட்ட வேண்டும் என்று கட்டளிட்டிருந்தார். அதனால்தான் அந்த பேரை அவன் எழுதி காண்பித்த உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. குழந்தை பிறந்த உடனே திறக்கப்படல. ஹல்லேலூயா. எப்போ திறக்கப்பட்டது? அந்த ஜான் என்று எழுதின உடனே திறக்கப்பட்டது. அதாவது கர்த்தராகி தேவனுடைய அவருடைய வார்த்தையோடு ஒத்து போகும்போது தான் நமக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் எப்பொழுதுமே ஒரு தீர்க்க தரிசனம் வரும்போது அதோடு நாம் ஒத்து போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மரியாள் என்ன சொன்னால் 145 என்ன சொன்னால் லூக்கா 1:45 வாசிங்க. உன்னுடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? கிடைக்கலையா? லூக்கா 1:45 வாசிங்க. யாரோ வாசிங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் ஹல்லேலூயா நிறைவேறுதனால் போதும். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் போதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதாவது ஜக்கரியாவோட வாய் மூடப்பட்டது. வாய் எப்போது திறக்கப்பட்டது? அவன் விசுவாசித்தான். கர்த்தராகிய தேவன் அந்த பிள்ளைக்கு யோவான் என்று பெயர் சூட்டுவதற்காக சொன்னதை ஞாபகம் வைத்து அதோடு ஒத்து போன விசுவாசித்து ஒத்து போன உடனே அவனுக்கு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் தீர்க்க தரிசனம் வரும்போது கர்த்தர் வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து அதோடு ஒத்து போகும்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அதை தான் இந்த இடத்தில் பார்க்கிறோம். அதாவது இந்த இடத்தில் அந்த அதே லூக்கா 1வது அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். 73-74 வாசிக்கும்போது லூக்கா 1வது அதிகாரம் வசனங்கள் 73-74. ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசனங்களின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளிலிருந்தும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. நீதி, அதாவது பரிசுத்தத்திலும் நீதித்துவத்திலும் போட்டிருக்கா இல்லை? தீர்க்க தரிசனத்தில்
நீதித்துவத்திலும் 75 75 வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்தில் தமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். In Tamil it will be a little different. In holiness and in righteousness. அது எங்கே 71ல வருது. 71 உங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், அதுதான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். இது ஜக்கரியாவோட வாயிலிருந்து வந்த தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளை இடுவேன் என்று. ஹல்லேலூயா. அதாவது கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும்? நாம் உயிரோடு இருக்கும் வரையும் நாம் பயம் இல்லாமல் அவரை சேவிக்க வேண்டும். எப்படி சேவிக்க வேண்டும்? பயம் இல்லாமல் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் சங்கீதத்தில் இங்கே பார்க்குறோம். ஹல்லேலூயா. அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. எதற்காக சங்கீதக்காரர் இந்த வண்ணமாக காத்து கொண்டார்? அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண்பதற்காக அவரை ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு காண இட்ஸ் டைம். ஹல்லேலூயா. அதாவது நேரம், இதுவே நேரம். எதற்காக? அற்புதத்திற்காக. நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கும் வரையும் நான் கர்த்தரை நான் பயமில்லாமல் சேவிப்பேன். அவரை நான் பரிசுத்தத்தோடும் நீதியோடும், நீதித்துவத்தோடும் நான் அவருக்கு ஊழியம் செய்வேன். ஹல்லேலூயா. அவரை நான் சேவிப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன். அந்த வண்ணமாக நாம் நம்மை அவருக்காக கர்த்தருக்காக நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்திற்கு நேரம் நெருங்கிவிட்டது. ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தராகிய தேவன் என்ன சொன்னார்? 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தவான்களாக இருங்கள் என்று. ஹல்லேலூயா. எதற்காக? உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை, என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கும் அற்புதங்களை, அதாவது அற்புதம் என்றால் என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். ஹல்லேலூயா. இது உலகம். இந்த உலகத்தில் என்ன நடக்கும்? இயற்கையான காரியம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்க வேண்டும் என்றால் அது தேவராஜ்யத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் இந்த பூமியில் இருந்தாலும் நாம் பரலோக வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பரலோக வாழ்க்கையில் எப்படி வாழ்வது? பூமியில் இருக்கும்போது பரலோகத்தில் என்ன இல்லை? பிசாசு இல்லை. தடை செய்கிற பிசாசு அங்கில்லை. நமக்கு எதிராக வரும் பிசாசு அந்த இடத்தில் இல்லை. பரலோகத்தில் பரலோக வாழ்க்கை இந்த பூலோகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லும்போது அதற்கு அர்த்தம் என்ன? பிசாசுடைய இடைஞ்சல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் இந்த பூலோகத்தில் வாழ வேண்டும். அதற்கு ஒரே வழி என்னது? நாம் ஜீவகாலமெல்லாம் கர்த்தராகிய தேவனை நாம் பயம் இல்லாமல் சேவிக்க வேண்டும். எப்படி? பரிசுத்தத்தோடும் நீதியோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் பரலோக வாழ்க்கை இந்த பூலோகத்தில் காண்போம். ஹல்லேலூயா. பூலோகத்தில் எந்த ஒரு பிசாசுடைய ஒரு இடைஞ்சல் இல்லாத ஒரு வாழ்க்கையை, பரலோக வாழ்க்கையை நாம் இந்த பூலோகத்தில் காண்போம். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தவான்களாக இருங்கள் என்று. ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை விலக்கி கர்த்தராகிய இயேசு அவர் நம்முடைய பாவத்தை அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நமக்கு அவருடைய நீதித்துவத்தை தந்து அவருடைய பரிசுத்தத்தை தந்ததற்கு என்ன காரணம்? நாம் இந்த பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசுடைய எல்லா கிரியையும் அவனுடைய எல்லா வல்லமையும் சிலுவையில் அவர் அழித்து விட்டார். இனிமேல் இயேசுவை விசுவாசிப்பவர்களுக்கு எதிராக பிசாசுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, எந்த வல்லமையும் கிடையாது. அதற்கு ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும்.
இந்த பரிசுத்தத்தையும் இந்த நீதித்துவத்தையும் நாம் தொடர்ந்து நாம் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. ரோமர் 15வது அதிகாரம் 5-6 வாசிப்போம். ரோமர் 15வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்கள். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. ஹல்லேலூயா. அதாவது ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படி. இப்போ துதித்தோம் இப்பொழுது. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து நம் ஒரே வாய், அதாவது ஒரே பாடலை ஒரே வாயினால் துதிக்கிற வண்ணமாக துதித்தோம். ஹல்லேலூயா. எதற்காக துதித்தோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் முன்பாக நாம் ஒரு மனதாக ஒரே வாயோடு ஒரே வாயோடு கர்த்தராகிய தேவனை துதித்ததற்கு காரணம் என்ன? அவர் மகிமைப்படும்படிக்கு. ஹல்லேலூயா. ஒரே வாயினால் மகிமைப்படும்படிக்கு என்று சொல்வது கர்த்தர் மகிமைப்படும்படிக்கு. என்னை யார் துதிக்கிறார்களோ அவர்கள் என்னை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தரை யார் துதிக்கிறார்களோ அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஒரே மனதோடு ஒரே வாயோடு நாம் துதிக்கும் போது அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுகிரகம் செய்வதாக. ஹல்லேலூயா. அதாவது நமக்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதற்கு நமக்கு கிருபை வேண்டும்? பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படி. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை போலவே நம்மை மாற்றும்படி நமக்கு கிருபை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதற்கு அர்த்தம் என்ன? நாம் ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தராகிய தேவன் நம்மை இயேசுவை போல் மாற்றிவிட்டார். பரிசுத்தத்தோடும் நீதித்துவத்தோடும் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. நாம் அதற்கு பிறகு முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நம்முடைய எப்போ நாம் அறிக்கையிட்டோமோ கர்த்தராகிய இயேசுவே நம்முடைய சொந்த இரட்சகர் என்று அவர் மரித்து சிலுவையில் மரித்து புதைக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இப்போது பிதாவுடைய வலது பக்கத்தில் நமக்காக இருக்கிறார் என்பதை நாம் வாயினால் அறிக்கையிட்ட உடனே நாம் ரட்சிப்புக்குள் வந்தோம். அப்படி என்றால் பாவத்திலிருந்து விலகி நமக்கு அவர் பரிசுத்தத்தை தந்தார், நீதித்துவத்தை தந்தார். ஆனால் அது ஆவிக்குரிய சத்தியம். அது ஆவிக்குரிய ரீதியில் அந்த வண்ணமாக இருக்கிறோம். ஆனால் இன்னும் இந்த பூமியில் நாம் வாழும்போது நாம் திரும்ப பாவம் செய்யலாம், பாவத்திற்குள் வீழலாம். அதற்கு நாம் தான் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இதை தான் இந்த இடத்தில் நமக்கு தேவ கிருபையும் வேண்டும், அதே நேரத்தில் நம்முடைய பிரயாசமும் வேண்டும். ஹல்லேலூயா. அதான் ஒருவன் நான் எனக்கு தேவ கிருபை வேண்டும் ஆண்டவரே, நான் இது செய்யணும்னு நினைக்கல, ஆனால் இது ஏதோ உந்தி எனக்கு நான் அந்த பாவத்தை செய்துட்டேன்னு சொன்னால் அது ஒரு ஒரு சாக்காக வைத்து கொள்ள முடியாது. ஆனால் ஒருவன் உறுதியாக இருக்க வேண்டும், தேவ வார்த்தையின்படி நடப்பேன் என்று. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் வந்த பிறகு ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு ஆவியானவர் நமக்கு அவருடைய வல்லமையும் தருகிறார், அவருடைய பலத்தையும் தருகிறார். பாவத்தை இருந்து விலகி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நமக்குள் அந்த ஆவிக்குரிய பலத்தை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமை தருகிறார், அந்த ஞானத்தை தருகிறார். நல்லதை எடுத்து கெட்டதை தள்ளி விடுவதற்கு அந்த அறிவையும் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தேவ கிருபை நமக்கு வேண்டும், அதே நேரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியனுடைய வல்லமையும் நமக்கு தேவையாக இருக்கிறது, அதே நேரத்தில் வார்த்தையில் இருக்கும் சத்தியமும் நமக்கு தேவையாக இருக்கிறது.
பாவத்திலிருந்து விலகி நடப்பதற்கு. ஏன் பாவத்திலிருந்து விலகி நடக்க வேண்டும்? எதற்காக நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? நாம் தேவ ராஜ்யத்தில் இருக்கும் ஆசீர்வாதத்தை காண்பதற்காக. ஹல்லேலூயா. திரும்ப நாம் பாவத்தில் விழுந்தால் நாம் திரும்ப இந்த உலகத்தில் இருப்பவர்களைப் போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆனால் நாமே அதை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தர் நம்மை பரிசுத்தத்தோடும் நீதித்துவத்தோடும் நம்மை நிரப்பி விலக்கலாக்கி நம்மை அவருக்காக வைத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிரம்பி வழிவதற்காக, நம் தேவனுடைய வல்லமையினால் நிரம்புவதற்காக, பரலோக வாழ்க்கையை நாம் இந்த பூலோகத்தில் வாழ்வதற்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இதாவது கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார், அவருடைய ஆவியை தந்திருக்கிறார். நாம் எப்படி இயேசுவே நமக்கு மாதிரியாக, அவர்தான் நமக்கு மாதிரியாக இருக்க வேண்டும், நமக்கு ஹீரோவாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு அவர் நான் எப்படி இருக்க வேண்டும்? நான் இயேசுவை போல் இருக்க வேண்டும். இயேசு எப்படி நடந்தால் அதே மாதிரி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அது நிறைய பேருக்கு அவருடைய அந்த சினிமாவில் யார் ஹீரோ இருக்கா அவங்கள மாதிரி நடக்கணும்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வாஞ்சி இருக்கும். ஆனால் நமக்கு ஹீரோ யார்? கர்த்தராகிய இயேசு தான். அவர் எப்படி வாழ்ந்தார்? அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார். நானும் பரிசுத்தமாக வாழ்வேன். அவருக்கு கோபமே வரல, நமக்கும் கோபம் வரக்கூடாது. நம் சாந்தமாக இருந்தால் சாந்த குணத்தோடு, நீடிய பொறுமை இருந்தது நீடிய பொறுமை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது அவருக்கு இருந்த குணாதிசயங்கள் எல்லாத்தையும் நமக்கும் இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு மாதிரியாக நமக்கு முன்பாக இருக்க வேண்டும். கடினம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு அப்படி நடப்பதற்கு சில நாட்கள் ஆகலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஹல்லேலூயா. அதை விடாப்பிடியாக நாம் அந்த வண்ணமாக தான் நடப்பேன் என்று சொன்னால், ஹல்லேலூயா, கண்டிப்பாக நாம் அந்த இடத்திற்கு வந்து சேருவோம். அந்த காரியங்களை செய்வதற்காக நாம் முயற்சி செய்யும்போது தவறை செய்து விட்டோம் என்றால் உடனடியாக முழங்காலிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிப்பை கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் முயற்சி செய்கிறேன் ஆண்டவரே, இன்னும் கிருபை தாரும் ஆண்டவரே, இந்த வண்ணமான தவறுகளை நான் செய்யக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி மனம் திரும்பி மன்னிப்பை கேட்கும்போது கர்த்தர் அந்த கிருபையை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா நல்லவர். அவருடைய கிருபை நம்மோடு என்றென்றும் உள்ளன. அதாவது சுற்றி இருக்கும் எல்லா காரியங்களும் பிசாசு என்ன செய்கிறது? நம்மை இயேசுவுடைய சாயலிலிருந்து விலக்குவதற்காக முயற்சி செய்கிறது, முழு முயற்சி செய்கிறது. ஏன்? அப்பொழுதுதான் அவனுடைய பிரச்சனை, அவனுடைய கிரியைகளை, அவனுடைய காரியங்களை அவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். ஆனால் நம் இயேசுடைய சாயலை போல் நம் தேவ அன்பில் நடந்தால் அப்பொழுது என்ன நடக்கும்? அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நான் வேண்டுமென்று ஏதாவது ஒரு காரியத்தில் நம்மை தேவ அன்பிலிருந்து விலக்கலாக்கி நம்மை அந்த இடத்தில் பாவத்தில் விழ வைத்து, பாவம் என்றால் தேவ அன்பில் நடக்கவில்லை என்றாலே அது பாவம்தான். பரிசுத்தவான்களுக்கு அது ஒரு பாவம்தான். அப்படி செய்யும்போது பிசாசானவன் சுலபமாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யலாம். ஆனால் தேவ அன்பில் நடப்பது தான் பெரிய சவாலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு என்ன சொன்னார்? ஒருவன் ஒரு கன்னத்தில் அடைந்தால் மறு கன்னத்தை காண்பி என்று சொல்கிறார். அதுக்கு அர்த்தம் நீ அடி வாங்கினேன்னு சொல்ல, அவர் உன்னுடைய பொறுமையை கர்த்தர் சொல்லுகிறார். நீ பொறுமையாக இருக்கு, அவசரப்படாது என்று. ஹல்லேலூயா. அவன் அடுத்த கன்னத்தில் ஒன்று அடிக்க கையை ஓங்குவதற்குள் அவனுடைய கையை நான் உடைச்சி விடுவேன். உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லும்போது அவர் அனுமதிப்பாரா அந்த வண்ணமாக உன்னை தொடுவதற்கு? ஹல்லேலூயா. அதனால் தான் கர்த்தர் சொன்னார், உன்னுடைய நீடிய பொறுமை நீ வெளிப்படுத்து. ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை நீ காண்பி என்று சொன்னது கர்த்தர் ஹல்லேலூயா தேவ அன்பில் இருக்கும் நீடிய பொறுமையை பற்றி சொன்னார். ஹல்லேலூயா. அவசரப்படாது என்று. ஹல்லேலூயா. என்னிடத்தில் ஒப்புக்கொடு. ரிவெஞ்ச். ஹல்லேலூயா. அது என்னது ஆங்கிலத்தில், தமிழில் ரிவெஞ்ச் என்றால் பழி வாங்குதல். ஹல்லேலூயா. யாருக்கு சொந்தம்? ரிவெஞ்ச் இஸ் மைன் என்று. ஹல்லேலூயா. பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுக்குரியதான் பழி வாங்குதல். ஹல்லேலூயா. நமக்கு
உரியது என்னது? அன்பு செய்வது. ஹல்லேலூயா. பிறரை அன்பு செய்வது. எவ்வளோதான் மோசமாக நமக்கு எதிராக காரியங்களை செய்தாலும் அவர்களுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. அவரிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை சும்மா விட மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் விட மாட்டார்? கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா, நீங்கள் அன்பு செய்கிறவர்கள், ஹல்லேலூயா, உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நீடிய பொறுமையில் அவருடைய சாயல் இருக்கும்போது ஹல்லேலூயா, யாராக இருந்தாலும் சரி ஹல்லேலூயா, கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அற்புதங்களை செய்யும் தேவன் எதற்காக இவ்வளோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார்? நம்முடைய வாழ்க்கை பரலோக வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இந்த பூமியில். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிறைவோடும் நாம் இருக்க வேண்டும். எல்லா ஆசீர்வாதத்தோடும் நாம் நிரம்பி வாழ வேண்டுமா? எந்த தடையும் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசு நமக்கு எந்த ஒரு கொஞ்சம் கூட ஒரு தருணம் கொடுக்கக்கூடாது. அவன் நம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய செயல்களை அதாவது செய்வதற்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த வண்ணமாக நடப்பதற்காக கர்த்தர் முயற்சி செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வண்ணமாக நாம் நடக்க வேண்டும் என்று நாகும் 1:7 வாசிக்கும் போது, நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அப்படின்றால் எல்லோருக்கும் ஒரு இக்கட்டான நாள் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது, எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு இக்கட்டான நாள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இக்கட்டான நாளிலே அவர் நமக்கு அரணான கோட்டை. ஹல்லேலூயா. அவர் பலத்த கோட்டையாக நிற்கிறார். ஹல்லேலூயா. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரிந்திருக்கிறார். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க என்று அவருக்கு அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார்னு அவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீங்கன்னு. ஹல்லேலூயா. ஏன்? அந்த இக்கட்டான நாளிலே, அந்த ஆபத்தான நாளிலே நாம் அவரை அரணாக அவரை நாம் பற்றி கொள்ளும்போது அவர் மீது அதாவது இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் என்ன? Blessed is the man who trusts in the Lord and whose hope the Lord is. Hallelujah. அதாவது கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், அவன் கர்த்தரையே அவன் பிடித்து கொண்டிருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லிட்டேன், தமிழில் சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. ஹல்லேலூயா. நான் இங்கிலீஷ் பைபிள் தான் வாசிக்கிறேன். எனக்கு ஆங்கிலத்தில் இது பார்த்து வாசித்தா தான் தெரியும். இன்னும் கிடைக்கலையா? 17வது அதிகாரம் 7வது வசனம் மாதிரிட்டீங்க. Blessed is the man that trusts in the Lord and whose hope the Lord is. இன்னும் ஒருத்தர் கூட வாசிக்கிறது முன் வரலையா? ஜெரமியா 17வது அதிகாரம் 7 என்னதான்? சொல்லுங்க பிரதர். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பவன் பாக்கியவான். பாக்கியவான். அப்புறம் இல்லை, அதுக்கு முன்ன and whose hope the Lord is இருக்குமே. கர்த்தரை நம்பி இருக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். அப்படிதான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவன், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புறது மட்டுமல்ல, கர்த்தரே நம்பிக்கையாக வைத்து கொண்டிருப்பவன். ஹல்லேலூயா. அதாவது நாம் சாதாரணமாக என்ன செய்வோம்? ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா என்ன செய்வோம்? நம்முடைய வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஏதாவது பணம் தேவை இருக்குது, ஏதாவது தேவைக்குன்னா உடனடியாக பக்கத்தில் வீட்டில் தான் யார் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா அவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ எப்படி பாக்கியவனாக அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன்? நீ கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தரே உனக்கு நம்பிக்கையாக இருக்கும்போது.
இதுக்கு அதாவது அதுக்கு பிறகு இருக்கிற வார்த்தை எல்லாம் சொல்லுகிறது அந்த மனிதன் எப்படி இருப்பான்னு. உஷ்ண காலத்தில் அவனுடைய இலை பச்சையாக இருக்கும், கனி கொடுக்கிற மரமாக இருக்கும் என்று சொல்லி அவனை பற்றி அவ்வளோ. ஏன்? அவன் தண்ணீர் அண்டே நாட்டப்பட்ட மரமாக இருக்கிறது. அவனுடைய வேறு தண்ணீருக்குள்ளே தண்ணீர் இருக்கிற இடத்துல அப்படியே இறங்கி போகிறது. அதனால் அவனுடைய அந்த மரம் எப்படி இருக்கும்? இலை பச்சையாக இருக்கும். அவன் எப்பொழுதுமே கனி கொடுப்பான். ஹல்லேலூயா. அதாவது மோசமாக மழை இல்லாத நாட்களில் கூட அவன் கனி கொடுப்பான். அதே நேரத்தில் நம் 5வது அதாவது 17வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்கும் போது நேர்மாறாக இருக்கிறது. என்ன? அதாவது கர்த்தரை விசுவாசிக்காமல் நம் மனுஷனை விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சாபம் உண்டாகும் என்பதை கர்த்தர். அது வாசிங்க. எரேமியா 17:5, 6வது வசனங்கள். மனுஷன் மேல் நிறுத்தி வாசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தகார வெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அதாவது நேர்மாறாக இருக்கிறது. நம் உதவிக்கு நம்ம கண்களை தெரிந்த இடத்தில் போய் தேடுகிறோம். இந்த நபர் கொடுப்பார், அந்த எவ்வளோ நம்பிக்கை, அவங்ககிட்ட காசு நிறைய இருக்குது, அவங்ககிட்ட கேட்டால் கொடுத்துருவான் என்று சொல்லி ஓடி போவோம். அதாவது எந்த உதவிக்காக இருந்தாலும் மனுஷனை தேடுவோம். நான் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? நம் விசுவாசி மத்தியில் நாம் நம்முடைய ஆவியில் கர்த்தர் ஒரு மனுஷனை விட உண்மையாக இருக்க வேண்டும். அதாவது தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது மனுஷனை உங்களை கண்ணுக்கு பார்வைக்கு தெரியுறதுனால ஓடி போகிறீங்க, கரெக்டாக? அப்படின்னா கர்த்தராக இயேசுவை கண்ணில் பார்க்காதனால நான் அவரிடத்துல போகல. நமக்கு கர்த்தர் தான் இன்னும் நிஜமாக இருக்க வேண்டும் மனுஷனை விட. நம்முடைய கண்களில் தெரிகிறது கர்த்தர் இயேசு தான் தெரிய வேண்டும், மனுஷன் தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நேரத்தில் கர்த்தருக்குள்ள வந்த புதுசில், அதாவது என்ன செய்தேன், நான் வண்டி ஓட்டு போகும்போது ஏதாவது போலீஸ்காரன் பிடிச்சாச்சுன்னா உடனே சொல்லிவிடுவேன். கசின் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கார், அவர் பேர் சொல்லிடுவேன். அப்புறம் கர்த்தர் சொன்னார், ஏன் மனுஷன் பேரை யூஸ் பண்ணுறேன்? அவர் க்ரைமில் இருக்கார். அவர் பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், இந்த சென்னையில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் பயங்கரமான ரவுடிங்கெல்லாம் பிடிச்சி இது பண்ணி பயங்கர டாப்பில் இருந்தார் அந்த டைமில். பேர் சொன்னால் உடனே விட்டுருவாங்க. ஓ சரி சார் அப்படியே. ஒரு நாளைக்கு கர்த்தர் சொன்னார், அதேமாரி பிடிப்பட்ட உடனே சொன்னார், அந்த பேரை நீ யூஸ் பண்ணக்கூடாது, நீ கர்த்தரை நம்புன்னு சொன்னார். அந்த இடத்துல நிறுத்தி என்னன்னு கேட்டாங்க, என்ன செய்கிறீங்க என்னன்னு. நான் சொன்னேன், இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறேன். அப்போ பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி வேலைக்கு போயிருந்தேன். ஓகே சார் கொஞ்சம் பார்த்து போங்க சொல்லி விட்டார். அதாவது எந்த மனுஷனுடைய பேரும் யூஸ் பண்ணல, கர்த்தர் சொன்ன மாதிரி கீழ்ப்படிஞ்சேன். உடனே என்னாச்சு, அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய நாமத்தை நாம் விசுவாசித்தால் நமக்கு அற்புதம் நடக்கிறது. நம்முடைய இதயத்திற்கே விளங்காத அளவுக்கு அற்புதம் நடக்கும். நம்முடைய பிரச்சனை என்னென்னா, நாம் வந்து அவருக்காக நிற்பதற்கு நமக்கு இன்னும் விசுவாசம் இல்லை. அவரை நம்பி நிற்பது, அதாவது இட் இஸ் டைம், அது நேரம், இதுவே நேரம் என்று சொல்லுகிறார் அற்புதம் நடப்பதற்கு. நான் அற்புதம் நடப்பதற்கு இதுவே நேரம் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்து அவரையே நம்பி இருக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவரையே நம்பி இருக்கிறவன் பாக்கியவான். எப்படி நம்பியிருப்போம்? அவர் நம்முடைய ஆவியில் அவ்வளோ தெளிவாக இருக்கிறார். நமக்கு கண்டிப்பாக அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மை கண்டிப்பாக விலக்கி வைப்பார். நம் எந்த மனிதனிடத்தையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மட்டும் எனக்கு போதும், ஹல்லேலூயா என்று விசுவாசமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா.
அதாவது பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி, அதனால தான் ஃபஸ்ட்டில் வாசித்தோம் என்னது, அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய குணம் எப்படிப்பட்ட குணம்? சாதாரணமாக நம்முடைய குணம் தவறாக தான் யோசிக்கும். துர்குணம் என்றால் தேவ வார்த்தையின்படி, துர்மார்க்கம் என்றால் தவறான மார்க்கம், துர்குணம் என்றால் தவறான குணம். தவறான குணம் என்றால் தேவ வார்த்தைக்கு புறம்பான குணம். தேவ வார்த்தைக்கு புறம்பாக இருக்கிறது எல்லாமே துர்குணம் தான். தேவ வார்த்தைக்கு ஒப்பாக இருப்பது தான் நற்குணம். ஹல்லேலூயா. அதாவது இதற்கு தான் கர்த்தர் சொல்றார், நேரம் நெருங்கிவிட்டது, நமக்கு அற்புதங்களை காண்பதற்கு நேரம் நெருங்கிவிட்டது. ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இக்கட்டான நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு அந்த இக்கட்டான நேரம் இருக்கும். ஆனால் அவரை நாம் அரணாக, கோட்டையாக நாம் அவரை பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையின்படி காரியங்களை செய்கிறவர். அதனால்தான் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறோம். அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்லவர் என்றால் அவர் அறிந்திருக்கிறார். அவரை விசுவாசிப்பவர்களை அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய விசுவாசத்தின்படி காரியங்களை அவர் நமக்கு செய்து முடிப்பார். உனக்காக இருக்கும் என்னுடைய யோசனைகள் சமாதானமானவைகளே, தீமையானவைகள் அல்ல. உன்னுடைய எதிர்பார்ப்பின்படி காரியங்களை உனக்கு வாய்க்க செய்வேன். ஹல்லேலூயா. த தாட்ஸ், கர்த்தருடைய நினைவுகள். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக இருக்கும் நினைவுகள் என்ன நினைவுகள்? சமாதானத்தின் நினைவுகள், செழிப்பின் நினைவுகள், தீமையான நினைவுகள் அல்ல. எதற்காக? நம்முடைய எதிர்பார்ப்பின்படி காரியங்களை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக நாம் முன்னொரு ஐசையா 51வது அதிகாரம் 4-5 வாசிப்போம். 2 வாசிப்போம். ஏசாயா 51வது அதிகாரம் வசனங்கள் 4-5. என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள், என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிடத்திலிருந்து வெளிப்படும், வேதம் என்னிடத்திலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன், ஜனத்தின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் நீதி சமீபமாய் இருக்கிறது. என் ரட்சிப்பு வெளிப்படும், என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும், என் புயத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. அதாவது இந்த இடத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார்? என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தையை கவனியுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? என் பிரமாணத்தை ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் என்று. ஹல்லேலூயா. வெளிச்சமாக இருக்கும். என் நீதி அவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? வெளிச்சம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும்போது நாம் அதாவது இருளான காரியங்கள், இருள் நிரம்பி இருக்கும்போது அதற்கு என்ன தேவை? வெளிச்சம் தேவை. அதற்கு தேவ வார்த்தை தேவை. நாம் அங்கு இங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருந்தால் அதில் வெளிச்சம் வராது. ஒரு இடத்துல முழங்காலிட்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்தால் அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் வார்த்தையை தந்து வெளிச்சத்தை தருவார். அந்த வெளிச்சம் நமக்கு வந்தாச்சுன்னா அந்த பிரச்சனை நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து போய்விடும். ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து விடுச்சுன்னா நம் பயந்து உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் எதை கேட்க வேண்டும்? நம்முடைய சத்தியத்தை தாரும் ஐயா. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நாம் காண வேண்டும் என்றால் அந்த தீர்வு எங்கே இருக்கிறது? வெளியே இல்லை.
கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம்தான் இந்த பூமியில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரும் ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. த லாஸ்ட் வேர்ட். ஹல்லேலூயா. அதாவது கடைசி வார்த்தை என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கான சரியான கடைசி வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்கு சத்தியமாக வந்துவிட்டால் அந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக ஒழிந்துவிடும். இல்லைன்றால் தற்காலிகமாக தான் போகும் சில காரியங்களை செய்யும்போது. ஆனால் நிரந்தரமாக அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து போக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தையை நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் என்னுடைய வெளிச்சத்தை தருவேன் என்று சொல்கிறார். என் வாக்கை கவனியுங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. என் நீதி சமீபமாக இருக்கிறது என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? நான் எதை சொன்னேனோ அதை செய்வதற்கு நேரம் நெருங்கிவிட்டது. நீதி சமீபமாக இருக்கிறது என்றால் அவர் சொன்ன காரியம் நிறைவேறுவதற்கு நேரம் நெருங்கிவிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களிடத்தில் எதை சொல்லியிருக்கிறார்? எதை நீங்கள் விசுவாசித்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த அற்புதத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க? அதற்கு நீதி சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் அதுக்கு வெளிச்சத்தை தந்திருக்க வார்த்தை அனுப்பிவிட்டார். தீர்க்க தரிசனமாக அவருடைய வார்த்தையை வெளிச்சமாக அனுப்பிவிட்டார். இந்த மாதத்தில் நீதி சமீபமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த அற்புதம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அற்புதம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. இப்போ ஒரு சாட்சியை கேட்டோம். போன சண்டே ஒரு வார்த்தை வந்ததுன்னு சொல்லி அந்த சிஸ்டர் வந்து விசுவாசம், அந்த சாட்சி எனக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து அந்த லோன் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த சான்ஸும் கிடையாது. எனக்கு தெரியும் அவங்களுடைய நிலைமை. அந்த லோன் கிடைக்கிறது அவங்களுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது. அந்த அளவுக்கு அது எல்லா இடத்துலையும் மூடப்பட்டிருந்தது. அது முற்றிலும் கர்த்தருடைய கிருபை தான். ஏனென்றால் அவர்கள் இருந்த அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு பேங்க்கு, அந்த பேங்க் வந்து இந்தியா விட்டு போயிடுச்சு. அந்த பேங்க் வந்து இந்த பேங்க் ஒரு பேங்க்கு, அந்த பேங்க்கில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் ஒன்றுமே அவங்க கொடுக்கல. அதனால் வந்து அந்த கொலாட்ரல் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அதாவது வேறு இடத்துல போனால் யூனிவர்சிட்டி சொன்னாங்க, இல்லை என்பிஎஃப்சி எடுக்க மாட்டோம், பேங்க்லேருந்து தான் வரணும், பேங்க்கு அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தடையாக இருந்தது. ஆனால் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி இருக்கும்போது கர்த்தர் ஒரு பயங்கரமான ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அந்த நினைத்ததை விட அதிகமாகவே கர்த்தர் கொடுத்தார். கொலாட்டர் இல்லாமலே கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் அற்புதம். அதாவது நீதியின் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தியம் தான் வெளிச்சமாக இருக்கு. அந்த சத்தியம் நமக்கு வந்த உடனே நீதி நிறைவேறும். ஹல்லேலூயா. அந்த சண்டே வந்த வார்த்தை அவங்களுக்கு வந்த வார்த்தை வெளிச்சமாக நினைத்து கொண்டார்கள், அதை பிடித்து கொண்டார்கள். இந்த வார்த்தையின்படி எனக்கு அற்புதம் இந்த வார்த்தைக்குள் நடக்கும்னு சொன்ன உடனே அடுத்த வாரத்துக்கு தான் அது சொன்னாங்க. சரி, ஏதாவது இருக்கோ இல்லையோ, இது வந்து 12ஆம் தேதிக்கு மேலே தான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வாரத்துக்காக நீ விசுவாசித்தால் உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் நீ தேவ மகிமை காண்பாய். நீ எப்படி விசுவாசிக்கிறோ அதே மாதிரி காரியங்கள் நடக்கும். உன்னுடைய எதிர்பார்ப்பின்படி நான் காரியங்களை செய்வேன். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே எனக்கு அது காரியம் நடக்கணும்னு சொன்ன உடனே கர்த்தர் அதையும் சாதித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு சிஸ்டர் வேலைக்காக அப்ளை பண்ணி கிடைக்காம இருந்தது. அந்த வேலை விசுவாசம் கிடைச்சிடுச்சு. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ஜெசி போகும்போது எனக்கு தெரியும் எப்படி இருந்தது. யாரும் கூட போகிறதுக்கு இல்லை. அது பாவம், இங்கே தனியாகவே இங்கே அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க. அது அப்படியே அயர்லாண்டுக்கு போயிருக்காது. அது ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஒன்றும் இல்லை. ஜெபிச்சோம், ஜெபத்துக்காக கேட்டு வந்தாங்க, ஜெபிச்சோம். நான் சொன்னேன், எலைஜா இடத்தில் கர்த்தர் என்ன சொன்னார், அதாவது இந்த பால் இந்த இதுக்கு வந்து ரூபத்துக்கு கீழ்ப்படியாதவங்க 7000 பேர் இருக்கு என்னுடைய ஆளுங்க அந்த தேசத்தில், நீ போ என்று சொன்னார். அதே வண்ணமாக கர்த்தருடைய ஜனம் அயர்லாண்டில் இருக்கு, நீ போ, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ஜெபிச்சு அனுப்பினேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்கு இந்த ஜெபம் கழிச்ச பிறகு தான் அந்த அந்த கான்டாக்டே வந்தது.
ஹல்லேலூயா. அதுதான் அற்புதம். அதாவது எப்போது வெளிச்சம் வருகிறதோ, அந்த வார்த்தை வருகிறதோ, சத்தியம் வருகிறதோ, அதே நேரத்தில் அந்த இடத்தில் அற்புதம், நீதி சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு தேவை என்னது? வார்த்தையில் இருக்கும் வெளிச்சம். கர்த்தருடைய நீதி சமீபமாக இருக்கிறது, அற்புதம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் தேடுவது எதை தேட வேண்டும்? அந்த நீதியை, அந்த வெளிச்சத்தை தேட வேண்டும், சத்தியத்தை தேட வேண்டும். சத்தியம் கிடைச்சு அதை பிடித்து கொண்டால் நீதி சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய அற்புதத்தின் நேரம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம் கடைசியாக ரோமர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து முடித்துக் கொள்வோம். ரோமர் 13வது அதிகாரம் 11வது வசனம். 13:11. ரோமர். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நான் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது நித்திரையை விட்டு எழுந்திருங்க சொல்லுவோம். அதாவது ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து எழுந்திருக்க சொல்றாரு. நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இருக்கும்படி இது நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது, அதாவது முதல் விசுவாசிகள் ஆன போது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு சமீபமாய் இருந்தது. அதாவது எல்லாம் அற்புதத்துக்கு மேலே அற்புதம் நடந்துனே இருக்கும். புதுசாக விசுவாசியாக வந்த உடனே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பல அற்புதம் நடக்கும். அதில் நாட்கள் போக போக என்ன ஆகிடுது? சோர்ந்து விடுகிறாங்க, அவங்க தூங்கிடுறாங்க ஆவிக்குரிய தூக்கத்தில். அதனால நித்திரை விட்டு எழுந்திருக்க சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நித்திரை விட்டு எழுந்திரு. நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும், அதை காட்டிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தரை தேடுகிறவர்கள், அவருடைய சத்தியத்தை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு இன்னும் அற்புதம் இன்னும் சமீபமாக இருக்கிறது. அந்த நாட்களில் இருந்த விட இப்பொழுது இன்னும் அதிக சமீபமாக இருக்கிறது. திருப்பி அதை வாசி. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறோம் பார்க்கிலும் இப்போது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். விழித்திருங்கள். ஆவிக்குரிய ரீதியில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழித்திருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரட்சிப்பின் வல்லமை, அதாவது அற்புதங்கள் செய்யும் வல்லமை சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிக சமீபமாக இருக்குது. சமீபமாக இருக்கல, அதிக சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நம் அற்புதங்களை காண இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. நம் ஒரே ஒரு காரியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சாயலாக மாற வேண்டும், அன்பின் சாயலாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொன்று ஹல்லேலூயா, கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நாம் அவரை போல், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தவான்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதல் வசனத்தில் அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்தேன், என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. என் துர்குணத்திற்கு நான் என்னை விலக்கி காத்து கொண்டேன். நான் பரிசுத்தவானாக நான் நடப்பதற்கு ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. அற்புதங்களை மட்டும் நாம் காண வேண்டும். இந்த மாதத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல இன்னைக்கு 3 சாட்சி வந்தது, இனிமேல் 10 சாட்சி, ஹல்லேலூயா, 15 சாட்சி என்று நில்லு, சொல்லு, கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவோம் இயேசுவை. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம். பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நீர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை